clap your hands. ஹாய் எல்லாருமே, சில எப்படா இருக்கீங்க? சரண்யா லவ் யூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டிவோர்ஸோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுதான் இதோட இந்த சீரியஸ் முடியுது. நாளைக்கு நம்ம ஜிம்முனுக்கான சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வாங்க இப்போ நம்ம டைரக்ட் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே கடைசியில் இது வரைக்கும் விட்டு போனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா டயங் மலக்கம் அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்த இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு உங்கள் குழந்தைய ஜங்குக்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஏன்னா தயாங் அவரோட பிஏ மேரேஜ் பண்ணிக்கிற சொன்னதுனால உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக போயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தயாங் வந்திருப்பார். ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகி அழுறாரு. என்னென்னா நீங்கள் அவர் கண்ணு முன்னாடி க்ரீட்டிங் கார்டு கிழிச்சு போட்டிருப்பீங்க. அந்த க்ரீட்டிங் கார்டு பார்த்திங்கன்னா தயாங் யாருக்குமே லவ் க்ரீட்டிங் கார்டு கொடுத்ததே இல்லை. உங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருப்பாரு. ஓகேவா? ஸோ அந்த க்ரீட்டிங் கார்டு கிழிச்சு போட்டிங்க, டாராக கிழிச்சு குப்பையில் போட்டிங்கன்னு நினச்சிருப்பாரு. ஆனால் நீங்கள் அதை ஒட்டி இத்தனை வருஷம் வரைக்கும் உங்கள் கூடயே வச்சுருப்பீங்க. அது பார்த்தோன்னே அந்த மனுஷன் கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி அழுறாரு. அப்போ இத்தனை வருஷமாக நீ என்ன தான் நினச்சிட்டு இருந்தாளா? ஆமாம் அண்ணா, அண்ணி ஏன் உன்னை விட்டு போனாங்க? என்ன ரீசனுக்காக தெரியல, என்ன ரீசன் தெரியல. ஆனால் என்னை ஏதோ ஒரு பொண்ணு கூட பார்த்து என்னை ஏமாற்றிட்டேன்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் அவளை திட்டேன், அது மட்டும்தான் தெரியும். ஆனால் தப்பால் நான் எதுவும் பண்ணலை ஜங்குக். கண்டிப்பாக அண்ணி எதுக்காகலாம் போயிருக்க மாட்டாங்க. வேறு எதுக்காக தான் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அப்படி நினச்சிருக்கும் போதே இவர் பார்த்திங்கன்னா அவகிட்ட போகணும், நான் அவங்ககிட்ட போய் சாரி கேட்கணும். அவங்க எங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க, நான் அவளை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கட்டன்னு வெளியே ஓடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொண்ணுலேருந்து, அதாவது உங்கள் பொண்ணு, உங்கள் குழந்தை, அவங்க தங்கச்சி எல்லாருமே அவங்கள தேடி வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கண்ணுமிக்க நேரத்தில், ஸோ உங்கள் ஃப்ரெண்டோட பேர் கண்மணின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கண்ணுமிக்கிற நேரத்தில் ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க. ஓகேவா? இங்கே அப்படியே ஃபோன் போட்டு எங்கள் அக்கா அங்கே இருக்காளா? கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ளே உங்கள் அக்கா எங்கேயே போயிட்டா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இவ்வளோ நேரம் என் கூட தான் இருந்தா. இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டாருன்னு சொன்னாங்க, ஆளே காணோம். ஸோ அந்த விஷயம் தேங்க்கு தெரிய வருது. அவள் தேடிட்டே இருக்காரு. இங்கே ஒரு என்ன சுடிதார் போட்டிருந்தா, ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா ஒரு பொண்ணை பார்த்தீங்களா? பார்க்க ஒரு ட்ரெடிஷ்னலாக இருந்திருக்கும். இல்லை சார், நோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்படியே ரோட்லேயும் மண்டிட்டுட்டு என்னை மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அண்ணா இங்கே பாரு வா அப்படின்னு சொல்லி பிடிச்சி சொல்லிட்டு என்ன பண்ணுற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. சரி விட பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே சரி டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீடு திறந்துருக்கு. அண்ணி வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கடற்கரை உள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற கபோர்டில் திறந்துருக்கு. என்ன தாராட ட்ரெஸ் இருக்குது? அப்போ அண்ணி நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேனை பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தலையில் கை வச்சுட்டு உக்காந்துட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் எங்கள் அஞ்சலி கைக்கு சிக்குது. நான் உங்ககிட்ட சொல்லாமல் போகிறது தப்பு தான், ஆனால் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் நான் சொல்லுவேன், ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க. பாய் தரச்சாலும் என்னை மன்னிச்சிருட்டா, எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, முக்கியமாக தயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எழுதியிருக்கு. எங்கள் தயங்க டடக்குன்னு வாங்கி படிக்கிறாரு. ஒரு அப்படியே கலந்து பொலபொலன்னு தண்ணி ஊற்றுது. அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் தாராவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அம்மா ஏன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, அம்மாவுக்கு நம்மளை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தாரா அப்படியே வெளியே போயிருப்பா. வீட்டை விட்டு கீழே வந்திருப்பா. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தா தாராவை காணோம். தாரா
எங்கே தாராவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கை மட்டும் வெளியே நீட்டுது ஒரு கால்லேருந்து. ஏங்க அதை பார்த்துட்டாரு. என்ன நான் சத்தம்? அங்கே பாடுறா தாராவை யாரோ கிட்ட பண்ணிட்டு போகிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்கும் தயங்க ஒரு வண்டியில் ஏறி அவங்க வண்டியில் பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பைக் இருக்கும் சாவடியாக வந்து இருக்கும் தூக்கடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் ஜல்லுன்னு போயிட்டுருக்காங்க. அந்த காரும் செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. கண்ணுமைக்கு என்னத்துக்குள்ள ரொம்ப வேகமாக போகுது. இப்போ என்னடா பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்மோ இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா ஜல்லுன்னு ஓட்டுறாரு. என்னடா பண்ணுறது கார் சேஸ் பண்ண சொன்னால் காருக்கு முன்னாடி ஏன்டா போகிறேன் இருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி இருக்கும். ஆணி இருக்கா ஆணி இருக்கா இருக்கு ஐயா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணி என்ன பண்ணுறாரு ரோட்டில் போட்டுறாரு. ஸோ அந்த ரோட்டில் போட்டுட்டு அந்த மனுஷன் அப்படியே வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கார் வந்து அந்த ஆணியில் வந்து சிக்கிடுது. அந்த காருமே அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அந்த கார்லேருந்து யாரும் வெளியே வர மாதிரி தெரியல. தாராக்கு என்னாச்சுன்னு தெரியலடா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஒரு இங்கே ஏதோ ராடு மாதிரி இருக்கும் அந்த காரோட கண்ணாடியை வந்து உடச்சி அந்த டோரை வந்து அன்லாக் பண்ணிடுறாரு. அன்லாக் பண்ணிட்டு ஒருத்தரை வந்து அப்படியே சட்டை பிடிச்சி வெளியே இருக்கிறாரு. கொஞ்சம் ஆணு பார்க்குறாரு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நீ 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 இந்த காலில் என்ன பண்ணுற தாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா தாரா காணோம். எங்கே என் தாரா? இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குண்ணா. நீ எங்கள் அண்ணியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானே எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. அது காரணம் உங்கள் அண்ணன் தான். நான் என்ன பண்ணேன் எங்கள் அப்பாவை காட்டி கொடுத்தால நீ அப்பா யார் ஆமாம் சாமோட பையன்தான் நான். உன் அப்பா ஒருத்தரை கொலை பண்ண முயற்சி பண்ணார். அதனால அவரை போலீஸில் பிடிச்சி கொடுத்தேன். நீ பிடிச்சி கொடுத்தனா என்ன ஆச்சு தெரியுமா? எங்கள் அப்பா ஜெயிலே வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் அம்மா இங்கே வெளியே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. உன்னால தான் அவங்க 2 பேரும் என்னை விட்டுட்டு போனாங்க. அதுக்குன்னு அன்றைக்கி நான் மட்டும் சொல்லலைன்னா உங்கள் அப்பா ஒருத்தரை கொன்று இருப்பார். எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. உன்னால தான் என்னை விட்டு என்னோடய அம்மா அப்பா போயிட்டாங்க. அதுக்கு ஒன்று பழி வாங்கணும். உன்னோட சந்தோஷத்தை நான் பறிக்கணும். அதுக்காக தான் எங்கள் ஜங்குக்கு ஞாபகம் வந்துருச்சு. அன்றைக்கி கல்யாணத்தப்போ வைனை நீ கடத்துனதும் இவன் தான். எதுக்குற அப்படி பண்ணுற? அதான் சொல்கிறல்ல அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணும். அவன் சந்தோஷமே அவன் குடும்பம் தான், அவன் ஒய்ஃபு தான், அவன் குழந்த தான். அதான் கடத்திட்டேன். எங்கே என் தாரா? இந்நேரம் மாஃபியா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருப்பாங்க. என்ன? ஆமாம் அவள் பச்சை குழந்தை. அவள் என்னடா பண்ண உனக்கு? அதான் சொன்னால சந்தோஷத்தை கெடுக்கணும். அதனால் கடத்திட்டேன் உன்னை. இங்கே பாரு தயவு செஞ்சு அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிடு. அவள் சின்ன பொண்ணு. எனக்கு அதை சின்ன பொண்ணு பெரிய பொண்ணெலாம் நான் பார்க்க மாட்டேன். உன் சந்தோஷத்தை கெடுக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்போ அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே கலந்து தனியாக வருது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வருது. தயங்க வந்து தனியாக போய் பேசியிருப்பார். எங்கள் ஜங்குக்கு அப்படியே இருந்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறது தெரில. அண்ணி இங்கே போனாங்க. தாராவை யார் கடத்தினா? எங்கள் ஃபேமிலிக்கே இப்படி நடக்குது. என்ன தான் நடக்குது? கண்டிப்பாக இதெல்லாம் பற்றி அண்ணிக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தலைமையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலி ஃபோன் பண்ணா. ஹலோ தாரா கிடச்சிட்டாளா? இல்லை என்னாச்சு? அவளை ஏதோ ஒரு மாஃபியா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்களா? என்ன சொல்கிற? ஆமாம். எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறான் இந்த நாய். யார்? அண்ணியோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். அவள் எதுக்குடா அப்படி பண்ணணும்? அவன் தான் நம்மளுக்கு பெரிய அஞ்சலி. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. தாரை எப்படி காப்பாற்றுறது? ஓ அப்படின்னு சொல்லிட்டு மண்டை வெடிக்குது. அப்போ தயாங்க வந்து தாராவை காப்பாற்றிடலாம். எப்படின்னா நாளைக்கு காலையில் வரைக்கும் தான் டைம். எனக்கு ஒன்றும் புரியல. என்னால் இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போகிறாரு. அப்படியே ஜேகேக்கு அப்படியே மண்டையே வெடிக்குது. எல்லாருமே வீட்டில் தான் வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் ஆகுது. எங்கள் தயாங்க பார்த்தீங்கன்னா வேஷ்டி சட்டை போட்டிருக்காரு. அண்ணா எங்கேண்ணா உனக்கு இது கிடச்சிச்சு? ஒருத்தன் வந்து கொடுத்துட்டு போனான்.
எனக்கு புரியல. உனக்கு புரியும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஜங்கம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அஞ்சலிக்கு என்ன நடக்குதுன்னு இல்லை, பேனு போயிட்டுருக்கு அதுவுமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஒரு இடத்துக்கு வராங்க. சர்ச்சுக்கு மாதிரி தான் இருக்குது. என்னென்ன நடக்குதுங்க? நம்ம தாரா காப்பாற்றணுன்னா நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஆகணும். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது பார்த்திங்கன்னா தயங்கோட பீவே அலிஷா. ஓ பீயேனா? இப்போ இவ சொல்கிறதுல தான் நம்ம தாராவை காப்பாற்ற முடியும். என்ன ஏய் அலிஷா, என்ன பண்ணுற நீ? இங்கே பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உனக்கு அண்ணியாக போகிறேன். அப்படியே முடிச்சிட்டு எனக்கு அண்ணின்றவங்க ஒரே ஒருத்தவங்க தான், அது பயனண்ணி மட்டும்தான். நோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறப்போகுது. பாரு, நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன்னு அவ்வளோதான். நீ எனக்கு அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. எனக்கு தயங்க கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கு தாரம் என்னென்னா உங்கள் அண்ணன் என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். அலிஷா நீ ரொம்ப சேக்கே. இங்கே பாரு, இது என் பொண்ணோட லைஃப்டா, ப்ளீஸ்டா. அண்ணா அதுக்காக பாரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நிற்கிறாரு. சரி, எங்கெல்லாம் நம்மளுக்கு இதாகுது. சார் வீடியோ எடு. இந்த கன்றாவை எதுக்கு வீடியோ எடுக்கணும்? அதுக்கப்புறம் இதை பிளாக்மெயில் பண்ணி நானே கட்டிக்கிட்டே ஏதோ சொல்லுவீங்கல்ல, அதுதான் வீடியோ எப்படி அப்படின்னு சொல்லி ஃபோனை ஒட்டி எறியுது. பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கேட்குறாரு. இதுதான் பாஸ்வேர்டுன்னு சொல்லுது. அப்போ அந்த மனுஷன் தாலி கட்ட போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். அப்படியே எல்லாம் திரும்ப பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களோட சிஇஓ, ஓகேவா, வைனோட சிஇஓ. நீங்கள் என்ன இப்போ பண்ணுறீங்க? ஒரு நிமிஷம் தயா, நீங்கள் தாலி கட்ட தேவையில்ல, நான் தாராவை கண்டுபிடிச்சிட்டேன். தாராவை கண்டுபிடிச்சிட்டேங்க. எங்கே? சீக்கிரமாக நீங்கள் போனால் தான் அவளை காப்பாற்ற முடியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த எல்லையை விட்டு, இந்த ஊரோட எல்லையை விட்டு தாங்கிட்டாங்களா, அப்புறம் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சீக்கிரம் போங்க. வெயிட், நீ மட்டும் எனக்கு தாலி கட்டலை அவ்வளோதான் தயா. நீ நீங்கள் பாருங்கள், தாலி எங்கே கொடுங்க. இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் போங்க, அவ்வளோ ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. நீங்கள் போங்க. ஆனால் என் பொண்ணு, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அலிஷா இப்போ சிஓ அப்படியே அலிஷாவோட காதில் ஏதோ சொல்கிறாரு. அவளோட வயசு அப்படியே வயடாகுது. போங்க. இல்லை, அவள் எதுவும் பண்ண மாட்டான், நீங்கள் போங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படி கடற்கடன்னு போகிறாங்க. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த எல்லைக்கு போலீஸ் எப்படியோ அந்த காரை மறைச்சி எப்படியோ தாரா காப்பாற்றிடுறாங்க. தாரா, அப்பா உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லைப்பா. என்னம்மா முதல்ல அர்த்தம் அடிச்சிட்டாங்கப்பா? யார் அது? அது ஒரு ஒரு ஆன்டி. அவருக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த மனுஷன் அப்படியே வாமா ஜங்குக், போய் மருந்து போட்டுவிடு. நீ எங்கே? நான் போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படி ஏதோ பைக் எடுத்து சல்லுன்னு போகிறாரு. எங்கே போகிறான்னா இன்னும் அங்கே தான் அவங்க 2 பேர் இருந்துட்டுருக்காங்க போல். இங்கே பாரு, என்னை பிளாக்மெயில் பண்ணுறியா நீ? பிளாக்மெயில் பண்ண சொல்லும். எதுக்காக நீ இப்போ பண்ணுற? எனக்கு தயங்க வேணும். உனக்கு அவன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். தயங்க எவ்வளோ தைரியந்தான் என் பொண்ணை கை நீட்டி அடிச்சிருப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போலிட்டு நிறைஞ்சிட்டாரு. ஸோ அப்படியே ஆண் பார்க்குறாரு. இப்போ எதுக்கு? அது காரணம் இருக்குது. என் பொண்ணை கடத்தன்னு மட்டும் இல்லாமல் அவளை அடிச்சிருக்கா. வாயில் ரத்தம் வருது. அதுக்கு தான். இதுக்கு மேலே நீங்களும் அவளை என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போயிடுறாரு. அப்படியே அந்த பொண்ணு கணத்தில் கை வச்சுட்டு இருக்கு. அப்படியே செய்ய பார்த்து முறைச்சிட்டு, சி உனக்கு அறிவு இல்லை, அது ஒரு சின்ன பொண்ணு, அவ்வளோ போய் கை நீட்டி அடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நல்லா வண்டையாக கேட்குறாரு. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு தேங்காய் பார்க்கலாம். இப்போ அவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, நீங்கள் எங்கே போனீங்கன்னு அவருக்கு தெரியல. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹலோ, வாட்? என்ன சொல்கிறீங்க? நிஜமாவே வா? இப்படி நடக்கக்கூடாது. என்னாச்சு? அது அதான் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறாளாம். யார் தெரியல, ஃபோட்டோ அனுப்புகிறேன்னு சொன்னான். இருங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அப்படியே எல்லாம் ஷாக்கு. அது வேறு யாரும் இல்லை, லைக் உங்களை சைக்கோத்தனமாக காதலிச்சிருப்பேன்னு சொன்னால உங்கள் அத்தை பையன் அவன்தான். இவளை எதுக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாவ? அண்ணா இதில் ஏதோ
பெரிய இது இருக்குண்ணா. அண்ணி கண்டிப்பாக இது யோசிச்சு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நம்ம உடனடியே இந்தியாவுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளம்புறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது, அண்ணியை எப்படி பண்ணுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மண்டையில் அப்படி பித்து பிடிச்ச மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே ஒரு வேளை இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் அங்கே போய் சேர்ந்துடலாம் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கார் வந்து வர சொல்லியிருப்பாங்க. காரில் தான் ஏறி உக்காந்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ காரில் ஏறி உக்காந்துமா ஒரு ஃபோன் வருது. ஹலோ அத்தை, சொல்லுங்கள் அத்தை, எங்கம்மா இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்து ரீச் ஆயிடுவோம். எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்த பாருங்கள், நாளைக்கு தான்மா கல்யாணம், தயவு செஞ்சு வாங்க. யார் ஃபோனில்? எங்கள் அத்தை, அதாவது அவங்க அம்மா. அவங்க எதுக்கு நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்க? அவனை பற்றி நல்லாவே அவங்களுக்கு தெரியும், அதனால தான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கட்டு. இங்கே உங்களே பார்க்கலாம், நீங்கள் அப்படியே உக்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு அப்படியே சோலே போன மாதிரி இருந்துகிட்ருக்கு. அப்போ ஒரு ஃபோன் கால். ஹலோ, இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக பேசுகிறீங்க? அதுவா, கொஞ்சம் கூட தனியாக பேசணும். என்ன தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வரீங்க. நீங்கள் அப்படியே தனியாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. அப்போ ஒரு கை வந்து உங்களோட ஷோல்டர் மேலே கை வைக்குது. வெடுக்குன்னு அந்த கையை எடுத்து விட்டுட்டு, என்ன அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா, இங்கே பாரு, என்ன பையன். ஸோ அது வேறு யாரும் இல்லை, உங்கள் அத்தை பையன்தான். பாரு, தயவு செஞ்சு என் மேலே கையை வைக்கிற வேலை வச்சுக்காத, கையை உடச்சி போட்டுருவோம் சரியா? எனக்கு இந்த வயன் தான் பிடிச்சிருக்கு. பணிஞ்சு போகிற வயன்லாம் நல்லா இருக்காது. இந்த மாதிரி என்ன பண்ணாலும் அப்படியே அடம் பிடிக்கணும். அந்த அடம் பிடிப்பில் நான் ஜெயிச்சு அது பண்ணணும், அதுதான் கேக்கு. பாரு, நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க, என் மேலே கையை வச்சேன்னா உனக்கு அவ்வளோதான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு வீடியோ காட்டுறாரு. என்ன இது? உன் புருஷன், உன் பொண்ணு, உன் தங்கச்சி, உன் குழந்தை 4 பேர் காரில் வந்துட்டுருக்காங்க. இங்கே பாரு, அவங்களுக்கு இதோ பண்ண நடக்கிறதே வேறு. அதான் சொல்கிறேன், இவங்க 4 பேரையும் நான் எப்போ வேணால் எப்படி வேணால் தூக்குவேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்காமல் ஏதாவது ஒரு தில்லு முள்ளு பண்ணணும்னு வச்சுருவேன், ஏன் ஏதாவது பண்ணி தூக்கி அவங்க 4 பேரையும் கொண்டுருவேன். உனக்காக ஒரு 4 உசுறு போகணுமா அவன்? அதுக்கு நீ என்னை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருக்கலாம்ல, அவங்க 4 பேர் சந்தோஷமாக இருக்காங்களே. இங்கே பாரு, அவங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன், தயவு செஞ்சு அவங்கள விட்டுரு. முடியாதே, முடியவே முடியாது. என்னை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் என்னோட கண் அவங்க மேலே தான் இருந்துருக்கும். நீ ஏதாவது பண்ண நினச்சேன்னா அவங்க டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்படியே கல்யாணம் தண்ணி வருது, அதான் ஒரு வார்னிங் பண்ணிட்டு அப்படியே என் சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை கட்டுறாரு. நீங்கள் அப்படியே தட்டுவிடு, சி அப்படின்றியா? சரி சரி, நாளைக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போகிறாரு. அவளுக்கு அப்படியே அழுகையாக வந்துட்டுருக்கு, என்ன பண்ணுன்னு தெரியல. அப்படியே ரூம் போய்ட்டு அப்படியே பஸ் அவுட் ஆகி அழுறீங்க. யார்கிட்ட என்ன சொல்கிறதே தெரியல. யார்கிட்டே சொன்னாலும் பிரச்சனை. இப்போ என்ன பண்ணுவேன் நான்? தாராத்தையாக எதுக்காக என்னை தேடி வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவர் கண்டிப்பாக வந்து உங்களை எப்படியே விட்டால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே ஆளுங்களை வச்சு தூக்கிட்டார். லைக் வந்து அவங்க காலில் வந்துட்டு இருக்கும்போது காருக்கு மேலே முட்டையை அடித்து அந்த மாதிரி வந்து பண்ணி ஆக்சிடெண்ட் பண்ணி தூக்கிட்டார் 4 பேரையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4 பேர் அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்ணை திறக்கும் போது பார்த்திங்கன்னா முன்னாடி நிற்கிறது வில்லன். லைக் அது வேறு யாரும் இல்லை, வயனோட அத்தை பையன்தான். எதுக்காக இப்படி பண்ணுற? வயனை கல்யாணம் பண்ணலாம் நான் தயாங்க இப்படி இந்த மனுஷனுக்கு கோவமாக வருது. பாரு, அவளுக்கு இதோ ஆச்சு, அவளுக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா ஷீஸ் மை லவ், அவளுக்கு எதுவும் ஆகாது. எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா எனக்கு அவள் வேணும், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறேன். அப்போ எல்லாத்துக்குமே காரணம் நீ தானா? ஆமாம், எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். எனக்கு 2 பேர் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அந்த சப்போர்ட்டிவாக நீ முடிச்சு விட்டியாமே, அதுதான் இப்படி ஒரு பிளான். இந்த பிளான் யாராலையும் எதிர்பார்க்க முடியாது. பாரு, என்ன தயாங்க நீ? ரொம்ப கோவம் வருமோ? ரொம்ப ஈகோ பர்சனோ?
ஆக்சுவலாக நீங்கள் பிரிஞ்சதுக்கு காரணமே நாங்கள் தான் தெரியுமா? அப்படியே எல்லாம் வெடுக்குன்னு பார்க்குறாங்க. என்ன? ஆமாம், அவள் ஃபோனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து நீயும் வேற ஒரு பொண்ணும் இருக்கிற மாதிரி ஒரு தப்பான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எடிட் அனுப்பினேன். அதை பார்த்து சரி உண்மையில கோவம் வந்து உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடும்னு பார்த்தா அந்த நம்மளே என்ன பண்ண திட்டினான். அதான் எனக்கு மெசேஜ் பண்ணான், என்ன யார் நீ, என் புருஷன் எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டினான். உண்மையில அவ்வளோ நம்பிக்கை தயாங்க அவளுக்கு. அவர் அப்படி பார்க்குறாரு. நான் என்ன தான் வந்து உன்னை வச்சு தப்பான வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி நான் என்ன தான் அனுப்புனாலும் அவள் அதெல்லாம் காதில் வாங்க தெரியுமா? உண்மையில அவ்வளோ லவ் வச்சுருந்தான். ஒரு நாள் என்ன பண்ணேன், நீ காரில் போயிட்டுருக்கும்போது காருக்குள்ள பாம் செட் பண்ணிட்டேன். அது என்ன பண்ணேன், அழகாக வந்து லைனில் வந்து அவளுக்கு அமுச்சு விட்டேன். எங்கே பார், நீ அவளை மட்டும் டிவோர்ஸ் பண்ணலன்னா அவன் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிட்டேன். அப்படியே பார்க்குறாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் அவளை நானும் தெரியாது, அது டிவோர்ஸ் பண்ண விட்டு போ அப்படின்னு சொல்கிறது நானும் அவளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாயா. உன்னை அவகிட்ட இருந்து பிரிக்கணுன்றதுக்காக நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், எடிட் அந்த மாதிரிலாம் பண்ணேன். ஆனால் உன்னை கொன்றுவன் அந்த ஒரு வார்த்தை சொன்னேன், உன்னை விட்டு பிரிஞ்சுட்டா. பாவம், அன்றைக்கி அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாள். உன் மேலே தப்பே இல்லை, இருந்தாலும் தப்பு சொல்லி அவள் ரொம்ப காயப்பட்டிருப்பாள். அவருக்கு அப்படியே கல்யாணம் போல தண்ணி வருது. என்ன அல்றியா? சே, இதை வீடியோ பிடிச்சி அவனுக்கு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அவருக்கு வந்து அனுப்பிவிட்றாரு. லைக் அர்ஜுனுக்கு வந்து அனுப்பி விட்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ பார்த்து அவரும் சிரிக்கிறாரு. பாரு, பண்ணுறது சரியில்லை. என்ன சரியில்லை? நீ ஏன் என் வாழ்க்கைக்குள்ளே வந்த? நீ மட்டும் வயனை கல்யாணம் பண்ணலாம், இதெல்லாம் நடந்திருக்காது. இங்கே பாரு, அது எங்கள் பாரதியாங்க நாளை காலையில் வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். எனக்கும் கல்யாணம் முடிஞ்சோடனே நீயும் பொண்ணு அப்புறம் தங்கச்சி 4 பேர் என்னமோ பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அப்போனா எல்லாமே எனக்காக தான் பண்ணலாம். ஆமாண்டா, எல்லாமே உனக்காக தான் பண்ணான், எல்லா சாக்ரிஃபைஸும் உனக்காக தான் பண்ணான். ஆனால் நீ அவளை எப்போவுமே மனசு ஒட்டச்சிட்டே இருந்த. அப்புறம் அந்த பிஏ கையில் வேறு மோதிரம் போட்டு விட்டியாமே, எங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடியெல்லாம் பண்ணான். உனக்காக அவள் கல்யாணம் பண்ணாமல் உன்னோட குழந்தைய வளர்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டா. நீ ஆனால் வேற ஒரு கல்யாணம் பண்ண போயிட்ட. அது மூவ் ஆகிட்டான்னு நினச்சேன். என்ன தயாங்க நீ? அப்போ அவளை நீ இவ்வளோதான் புரிஞ்சு வச்சுருக்கியா? எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன கல்யாணம் பண்ண கூட அவள் சந்தோஷமாக தான் இருப்பான். உன்னை கல்யாணம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறான். இனிமே அவள் கஷ்டப்பட மாட்டா. எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். அப்படியா? அப்படியே நீ டிவோர்ஸ் பண்ண? அப்படியே தலை குடிக்கிறாரு. பை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ஜங்குக்கு என்ன பண்ணியிருப்பார்னா, லைக் அவர் கையில் கத்தியிருக்கும், அதை வச்சு கயிறை வந்து அதை அறுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அறுக்கவே முடியல. ஆனால் வந்து எப்படியோ காலையில் கூட அறுத்து எறிஞ்சிட்டா, அண்ணா நீ போனா எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் போகிறேன், தயவு செஞ்சு உங்களை பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு அப்படியே செம்ம ஃபைட் பண்ணுறாரு. அஞ்சலி அப்படியே ஆனவாகுது, செம்மையாக ஃபைட் பண்ணுறாருல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அஞ்சலியும் தாராவும் சேர்ந்து ஃபைட் பண்ணுறாங்க. லைக் ஃபைட் பண்ண தெரியினாலும் ஏதோ குச்சி வச்சு அடிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தயாங்க அப்படியே கடன்னு பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படியே அந்த மண்டபத்துக்குள்ளே என்ட்ராகிற பாருங்க, அப்படியே கல்யாணம் எல்லாம் அர்ச்சனை போடுறாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. லைக் இப்போ சுற்றியே வந்துட்டாங்க. அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அங்கே லைக் அந்த சேர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாருமே உட்காந்து அதுக்கு நடுவில் வந்து நடக்கிற மாதிரி வழி இருக்கும்ல, அங்கே அப்படியே மண்டிட்டு அழுறாரு. என்ன மன்னிச்சிருவேன், நான் ஒன்றும் புரிஞ்சுக்கல, ஏன் தப்பு தான் ப்ளீஸ் மன்னிச்சிரு. நீங்கள் எதிர்பார்த்துருப்பல நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவேன், என்னை மன்னிச்சிடு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணு அம்மான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மணிட்டு இருக்காரு. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்னாச்சு? என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டான். என்னாச்சு, அவங்க இறந்துட்டாங்களா? இல்லை,
இங்கே தான் இருக்கா. இனிமேல் என்னோடய லைஃப்பில் அவளை எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அவளை நான் புரிஞ்சிக்கல. அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். 5-6 வருஷமாக அவளை விட்டு நான் பிரிஞ்சிருந்துட்டேன். இப்போ அவளுக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் ஆயிடுச்சு. அச்சோ, எனக்கு அவள் வேணும். அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது. ஐயோ, நிஜமாவே இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடியாதா? இல்லை, வாழ முடியாது. அதான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க. யாருங்க நீங்கள்? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபயன் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டல தயங்கா, இன்னும் கொஞ்ச நாள் வாழ முடியாதா? நீ அப்பா அது சொல்லு. அவர் அப்படி எழுதுட்டு, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட என்னால் ஒன்று விட்டு பிரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணு. சரின்றீங்க. என்னை மன்னிச்சிரு ப்ளீஸ். அவனை எப்பயும் மன்னிச்சிருந்தாங்க. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. நானுமே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ப்ளீஸ், எல்லாம் உன் நல்லதுக்காக தான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா இந்நேரம் நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அந்தளவுக்கு அவன் பண்ணிட்டான். லவ் யூ பையன். லவ் யூ டூ. அப்படியே 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது கல்யாணம் நடந்து முடிஞ்சுன்னு பேசிட்டு போகிறாங்களா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வராங்க. பார்த்தா ஜங்குக்கு எல்லாருக்குமே ஷாக்கு. நீங்கள் 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. அங்கே இருக்கிற பொண்ணு யார், இங்கே இருக்கிற பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன கொழுந்தனாரே அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டக்கு வந்து ஜங்கு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணை ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் உங்கள் தங்கச்சி ஹக் பண்ணுறா. 4 பேருமே சேர்த்து ஹக் பண்ணிட்டு, என்ன எதுக்கு இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அழுறாங்க. நீங்கள் அப்படி வந்துட்டு சரி மன்னிச்சிருங்க அப்படின்றீங்க. ஆமாம், என்ன நடந்துச்சுங்க? அப்போ அங்கே இருக்கிறது யார்? அங்கே இருக்கிறது கண்மணி. கண்மணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறீங்க. இங்கே அந்த மனுஷன் வந்து இப்போ தான் கவனிக்கிறாரு. இப்போ தான் வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி கல்யாணம், ஓகேவா? உங்கள் அப்பாவோட தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்தி பையன் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ லவ் மேரேஜ். அதனால் வந்து இப்போ ஹிந்தியில் எப்படி கல்யாணம் எனக்கு முகம் மறைச்சிட்டு தான் இருக்கும், தாலி கட்டுவாங்க அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் கல்யாணம் நடந்திருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இல்லை, இதில் என் புருஷனோட புள்ளையோட லைஃப் இருக்குது நோ அப்படின்றீங்க. இங்கே பார், உன் புருஷனும் பிள்ளையும் தப்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிற? இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காட்டுறாங்களே, ஜங்கு ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வீடியோ எப்படி எடுத்தேன்? ஆக்சுவலாக நேற்று அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் போனேன். பார்த்தா இவங்களாம் மாட்டிகிட்டு இருந்தாங்க. சரி, அங்கே ஃபுல்லாக கேமரா இருந்துச்சு, அதனால என்னால் உதவி பண்ண முடியல. ஆனால் பரவாயில்ல, உன் குழந்தை நல்லா தப்பிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி, எப்படி இருந்தாலும் நீ பயந்துட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிட்டு வந்தேன். சரி, இப்போ என்ன பண்ணுறது? இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கிறேன். என்ன சொல்கிற நீ? உனக்கு தெரியும் தானே ஏன் உன்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவனை லவ் பண்ணிகிட்ருந்தேன். அப்படியே பார்க்குறீங்க, எனக்கு டபுள் ஓகே. ஸோ பொண்ணு வந்து மாறிடுச்சு. அப்போ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்மணி. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தாலி எடுத்து தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கழுத்தில் வந்திருக்கும் கை. இப்போ மட்டும் நீ என் கழுத்தில் தாலி எடுத்தம்மா, அவனே நீ ஜெயிலில் களி தான் தின்னணும். அப்படியே அந்த கை நிற்கிது. சும்மா 1 வருஷம் 2 வருஷன்றியா? வாழ்க்கை ஃபுல்லாக அங்கே தான் இருக்கணும். அப்புறம் உன்னோட விஷயம் ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிஞ்சு வெட்ட வெளியாயிரும். அப்படிதான். ஸோ உனக்கு வந்து பாதுகாக்க அவசனா இந்த தாலி கயிறு தான், புரியுதா? அப்படியே ஒரு முறைக்கிறாரு. என்ன முறைக்கிறேன்? சரி, ஃபோட்டோக்கு போஸ் கொடு. அப்படியே முறைச்சிட்டே இருக்காரு. ஸோ இங்கே அப்படியே எல்லாம் சீக்கிரங்க. அப்பா, ஒரு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து உங்கள் அம்மா அப்பாக்கு ஷாக்கு. வயந்தானே அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா நீங்கள் எல்லாம் வச்சுட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் அம்மா அப்பா அத்தையிலேருந்து எல்லாருமே தயவோட அம்மா அப்பாவே அங்கே வந்திருப்பாங்க போல். எல்லாருமே வந்துட்டு வயன் நீங்கள் இருக்க என்ன அதிசயம் அது? தயவோட
அப்படியே பார்க்குறாங்க. சார் நீங்கள் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க, 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டிங்களா? ம். அப்பாடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி வீட்டுக்கு போகலாமா? வெயிட் 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 என்னடா, என்ன குழந்தனாரே? எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டீங்க, நான் எப்போ கல்யாணம் பண்ணுறது? அப்படியே சிரிக்கிறீங்க எல்லாரும். அப்படியே அஞ்சலி பார்க்குறீங்க. அப்படியே ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறா. என்ன நீ, எல்லாரும் கல்யாணம் பண்ணி ஜாலியாக இருக்காங்க, எங்கள் அண்ணனுக்கு ஒரு குழந்தை, நாம் எப்போ கல்யாணம் பண்ணி குழந்தை பார்க்குறது அப்படின்றார். பாரு டென்ஷனில் இருக்கிற. இப்போ தான் வந்து அவ்வளோ அட்வான்சஸ்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னா கல்யாணம் முடியாது பட அப்படின்ட்டு, கல்யாணம் பண்ணிக்கலாடி ப்ளீஸ், எனக்கு சீக்கிரமாக கல்யாண முகத்தை கூறிங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மாவட்ட கெஞ்ச. ஜங்குக்கு என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கேட்க, பையனுக்கு கல்யாணம் வயசாகிடுச்சு, ஒரு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு அவங்க 2 பேருக்கும். அதான் நானே ஒரு பொண்ணை பிடிச்சிட்டேன். அது யார் உங்களுக்கு என்னமா தெரியல? அஞ்சலி தான். அப்படியே ஓ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு தலை குனியுது. எனக்கு இப்படி இது எப்போ இருந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக். உங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுல்ல? அதெல்லாம் நடந்து 6 வருஷம் ஆச்சு அண்ணி. அடப்பாவி, ஒரு வார்த்தை சொன்னியாடா நீ? என்ன நீங்கள் தான் என் நம்பர் எல்லாமே ப்ளாக் பண்ணிட்டீங்கன்னா எப்படி சொல்கிறது? ஏன்னா ஃபஸ்ட் ஆல் உங்ககிட்ட தான் சொல்லியிருப்பேன். எங்கள் அப்படியே தயாகமே பேன் பார்க்குறாரு. ஷைத்தான், என்னடா மறைக்கிற? அதான் உன் ஒய்ஃப் எனக்கு கிடச்சிட்டாங்களே, எங்கள் அண்ணி உனக்கு கிடச்சிட்டாங்களே பட்ட, எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்கெலாம் டைம் ஆகலாம் முடியாது, இந்த மாதம் எனக்கு கல்யாணம் முடியணும். என்னடா உனக்கு அவ்வளோ அவசரம் அப்படி சொல்லி அஞ்சலி சண்டை போடுது. ஸோ இப்படி நம்ம வந்து காலங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சலியும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. நாளைக்கு கல்யாணமாக வந்துட்டுருக்கு, இன்றைக்கி வந்து ரிசப்ஷன் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு வேலைலாம் அப்படியே செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ செஞ்சுட்டு ரூமில் போய் இதை எடுத்துகிட்டு வரேன் போயிருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கை வந்து உங்களுக்கு பின்னாடிலேருந்து பேக் ஹேக் பண்ணுது. என்ன தயாங்கா, லவ் யூ. லவ் யூ சொல்லு. என்னாச்சு கேட்கணும் போல இருக்கு. லவ் யூ டூ. இப்படி இல்லை பின்ன எப்படிடா சொல்கிறது? நல்லா க்யூட்டா என்ன மாதிரி லவ் யூ டூ தயங்க அப்படின்னு சொல்லி முத்த குடிக்கிறீங்க. அவர் சிரிக்கிறாரு. அப்படின்னு சொல்லி சத்தம் பார்த்தா ஜங்குக்கு, என்னடா உனக்கு பிரச்சனை? எனக்கு போர் அடிக்குது, அதான் பேசலாம்ல. போடா. நானே இப்போ தான் ரொமான்ஸ் பண்ணுறேன் வந்துட்டோம். நான் ரொமான்ஸ்லாம் நாளைக்கு பண்ணிக்கோ, நீ வாங்க எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைடா இப்போ தானே ரொமான்ஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்குள்ளையா அப்படின்னு சொல்லி தயங்க வந்துட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 4 பேர் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. சரி, இதில் வந்து 2 வில்லன் பார்த்துட்டோம், 3வது வில்லன் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி கேட்க, வேறு யார்? இந்த சாரோட பிஏ தான். நான் எப்படி, சரி என் புருஷனோட பிஏ இப்படி அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்த்துட்ருக்காங்க. அஞ்சலிக்கு வந்து தெரியாது. அன்றைக்கி இவர் கல்யாணம் பண்ணலான்னு ஒருத்தரை போனாரா, ஏன்னா கல்யாணமா அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அப்படின்னு சொல்லி தயாரி பார்த்துட்ருக்காரு. என்ன கல்யாணம் அது அப்படின்னு சொல்ல எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்படி என்ன? ஆமாம், அவ்வளோமே ஒரு பார்ட்டு தான். என்னடா தயாங்க இவங்க 3 பேர் எப்படி பண்ணியிருக்காங்க? ஆமாம் இப்போ அர்ஜுனோட நிலமை என்ன? அவன் கம்மி எண்ணிட்டு உக்காந்துட்ருக்கான். ஓ சரி. ஸோ இங்கே அப்படியே அர்ஜுனை பார்க்கலாம். அப்படியே கொசுக்கலியில் உக்காந்துட்ருக்காரு. அப்படியே அங்கே சீனியர்ஸ்லாம் இருப்பாங்களே அந்த ஜெயில்ஸில், அவங்கள வச்சு புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்துட்டுருக்கார். சரி. ஆமாம், பியோட நிலைமை என்னாச்சு? அப்புறம் சிஏ என்னன்னாரு? அதுவா அவன் கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னார் அஞ்சலி. ஓ சரி. ஆனால் அந்த மனுஷன் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணார். அவர் மட்டும் இல்லைன்னா தாரா நம்மளுக்கு கிடச்சிருக்கவே மாட்டா. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்மணியோட நிலமை என்னாச்சு தெரியல. அவள் பெருசாக ஃபோன் பண்ணுறதில்ல எனக்கு இப்போல்லாம். ஏதோ ஃபோன் பண்ண கொஞ்சம் வேலையில் இருக்கேன்னு சொல்லிடுறான். ஏதாவது பிரச்சனை அப்படிலாம் இருக்காது, அவள் சமாளிச்சுப்பா. அவள் யார்? என் ஃப்ரெண்ட் ஆச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஜங்குக்கு அஞ்சலிக்கு அப்படியே சந்தோஷமாக வந்து மேரேஜ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து அர்ச்சனை போடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, சிஓ தான். ஸோ அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் அவரோட ஒய்ஃப் இருக்காங்க. அவர் ஒய்ஃப் யாருன்னு தெரியுமா? அவங்க தான் பிஏ தான், ஓகேவா? ஸோ இப்படி பார்க்குறீங்க, லைக் அவங்க கழுத்தில் தாலியோட பார்க்க செம்ம ஷாக்கு. தயவுமே ஷாக்கு. கடைன்னு ஓடி வந்துட்டு, என்ன கழுத்தில் தாரி? ஷீ இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. என்னது? ஆமாம். எப்படி நடந்துச்சு? தேங்க அன்னைக்கு இவ்வளோ அடிச்சுட்டு போனதுக்கப்புறம்
எப்படி பேன் பார்க்குறீங்க? அவள் நம்ம தாரா வடிச்சாடி அப்படின்னு நீங்கள் பார்த்து மறைக்கிறீங்க. சாரி, நான் தப்பு பண்ணேன் தான், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் இது எப்படி? ஆக்சுவலாக அன்றைக்கி பிஸ்னஸ் மீட்டிங் நடந்துச்சுல, அன்றைக்கி இவளுக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாயில் கை வைக்கிறீங்க. ஆமாம், எனக்கு எப்போந்தோ தேங்கோட பிஎம் மேலே ஒரு கண்ணு தான். அன்றைக்கி வாய்ப்பு கிடைச்சோடனே உள்ளே பூந்துட்டேன். அதனால தான் அன்றைக்கி உட்காந்து வயடாக போச்சா? ஆமாம், என்ன தான் பெரிய கேடியாக இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு பயப்படுறவ, மான மரியாதை அதெல்லாம் இருக்கும். அது அவள் காதில் சொன்னேன்னா அவ்வளோதான். அவள் எதுவுமே பேசலை. ஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஆகிருக்கும். எங்கள் சிஇஓவும் அவரோட பிஏவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பாங்க. நீங்கள் இல்லை கொண்டாடிடுங்க, இல்லை எனக்கு வேலை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜேகேவும் அஞ்சலி ஃபஸ்ட் நைட் ரூமில் இருந்துகிட்ருக்காங்க. நீங்களுமே இருந்துகிட்ருக்கீங்க. இங்கே ஓய் பொண்டாட்டி அப்படின்றா என்ன அப்படின்ட்டுருக்கீங்க. தர சொல்லுங்க, அவள் நான் பாட்டி கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான். இப்போல்லாம் அவள் நம்ம கூட இருக்கிறதில்ல, பாட்டின்னு தான் வந்துட்டுருக்கா. 6 வருஷம் பிரிஞ்சிட்டு இருந்தால அதுதான் என்ன நான் 6 வருஷம் பிரிஞ்சிட்டு இருந்தான். என்னடா உனக்கு பிரச்சனை வேணால் கூட்டாதா? இல்லை அங்கே இருக்கட்டும். அப்போ ரெண்டா ஏய் 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 அப்படின்றீங்க. என்னடி ஏய் ஏய் என்ற அப்படின்னு சொல்லி கிட்ட வராரு. போடா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. இங்கே அப்படியே கட் பண்ணிட்டு ஜேகே சொல்லி பார்க்கலாம். இங்கே அப்படியே அந்த மச்சம் வெக்கப்பட்டுட்டே இருக்காரு. என்னடா வெக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா அஞ்சலி அப்படியே தைஸ் மேலே உட்காந்துட்டு என்ன வெக்கமா அப்படின்றாரு. அப்படியே காதில் போயிட்டு இந்த ஜெக்கேவை அப்புறம் வர சொல்லு, எனக்கு இப்போ ரூடான ஜெக்கே வேணும் அப்படின்னு சொல்லி காதில் சொல்லுவோம். அந்த மச்சம் கூஸ் பாம்ஸ் ஆகுது. ஏன்னா ஆமாம் இதோ வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு சவுண்டு அப்படின்னு சொல்லுவார். சவுண்டு என்னடா சவுண்டு அப்படி சொல்ல 2 பேரும் அந்த செவத்தில் காது வச்சு கேட்குறாங்க. லைக் அவங்க ரொம்ப ஒட்டி தான் இருக்குது. என்ன சவுண்டு அப்படின்றாரு. என்னடா அதுவா எங்கள் அண்ணியாரும் கத்த ரொமான்ஸ் பண்ணுறாங்க பாடியடி அப்படியா அப்படின்னு சொல்லி 2 பேர் காதில் வச்சு கேட்டுட்ருக்காங்க. தேங்காங்களை கை வைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டுருக்கீங்க. ஏன்டி 6 வருஷத்துல கை கூச்சமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு குனிப்பாக கவனிக்கிறாரு. என்ன இந்த பக்கம் வா, என்னடி அண்ணி ஏதோ வெக்கமாக இருக்கு கூச்சமாக இருக்குன்னா என்ன அது எதில் கேட்கக்கூடாதுன்னா நம்ம பண்ணுறதுடா அது எனக்கு புரியல அப்படின்ட்டுருக்கு. ஸோ ஜெக்கி அப்படியே ஆஃப் ஆகிட்டு அந்த மனுஷன் அப்படியே அவங்களை தூக்கி பேட் மேலே போட்டுட்டு அங்கங்கே கிஸ் வச்சு அஞ்சலிக்கும் ஜெக்கிக்கும் எல்லாம் முடிஞ்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தயாருக்கும் எல்லாம் முடிஞ்சுட்டு 2 பேருமே ரொம்ப லேட்டாக எழுறீங்க. லைக் 2 கப்புள்ஸுமே. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வந்திருக்கும். ஹலோ யார்? நான் கண்மணி பேசுகிறேன். நான் அப்படியே இப்போல்லாம் ஒரு ஃபோன் கூட காணோம். அப்போ பார்த்தீங்கன்னா பெரியம்மா என்னம்மா இங்கே பாருங்க தாரா எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறா. தாரா பொம்மை அது ஏன் பொம்மை? எனக்கு அவனோட நீ பெரிய பொண்ணுடி, நீ சின்ன பையனுக்கு விட்டு தரணும். சொல்லிட்டாங்க பாரு. அப்படியே பார்த்து தாரா உங்களை பார்த்து மாட்டேங்க. இங்கே பாரு அடி வாங்குவ தாரா, ஷேர் பண்ணி விளையாடு. ஸோ அந்த பையன் வேறு யாரும் இல்லை, உங்கள் ஜங்கு காஞ்சலியோட பையன். ஓகேவா? அவன் பேர் பார்த்திங்கன்னா ரவி. ஓகேவா? ரவி அக்கா கிட்ட சண்டை போடக்கூடாது, 2 பேர் ஷேர் பண்ணி விளையாடணும். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறாங்க. சொல்லிடி. யார்? அதுவா ஜங்குக்கு பையன். ஓ சரி நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு இல்லடி, உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வரியா? இதோ வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்பிருப்பீங்க. உங்கள் கூட உங்கள் தங்கச்சி வந்துருப்பா, அப்படியே உங்கள் கொழுந்தனார், அப்படியே உங்கள் புருஷன். நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் 3 பேர் அப்படியே வால் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ என்ன விஷயம், எதோ பிரச்சனையா? அப்படிலாம் இல்லை. அப்போ நான் நீ 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. எப்போ நடந்தது? எப்படியே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. ஸோ இதோட இந்த எபிசோட நினைக்கிறானே சியா அவள்லாம் இந்த சீரியஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ ஹாப்பி என்டிங். ஸோ எல்லாருக்கும் பாய் பாய். நாளைக்கு ஜிந்தனோட சீரியஸில் சந்திக்கலாம்.